அனாதாசிரமத்துல இருந்தீங்களா? அப்ப உங்களுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லையா? இல்ல மேம், எனக்கு யாரும் இல்ல. நான் வளர்ந்தது ஃபுல்லா அனாதாசிரமத்துல தான் வந்து அப்ப சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த அன்புன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம டேலி எல்லாம் பண்றது இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா ஒரு சின்ன அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம். எனக்கு வந்து ஒரு 500 தான் வந்து மிஸ்ஸிங். நீ தான் எடுத்து வச்சிருக்க. நான் சொன்னேன், இல்ல நான் எடுத்து வைக்கல, நீ இந்த மாதிரிலாம் ரொம்ப நீ திருட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்ட்டு. அந்த நேரத்துல தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணது, நீ ஒரு அனாதை நாய். பிரைஸ் லார்ட். இது உங்கள் அற்புத தேவன் நிகழ்ச்சி. இதுல வந்து நிறைய ஊழியக்காரங்களை இன்டர்வியூ பண்ண போறோம். என்ன நீங்க பார்த்துருப்பீங்க, சாந்தி கணேஷ். நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு 15 வருஷம் ஆகுது. 15வது வருஷம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆண்டவருக்காக முழு நேரம் ஊழியக்காரியாக மாறி இருக்கேன். மாறி இருக்கல, ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 316 இந்த சேனல்ல இன்றிலிருந்து நான் வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம தேவனுடைய பிள்ளைகளை இன்டர்வியூ பண்றதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கார். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் முதலா தம்பி இன்டர்வியூ பண்ண போறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்க நிகழ்ச்சியை. பிரைஸ் லார்ட் தம்பி. உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் விக்னேஷ். நானும் சேனல்ல தான் இருக்கேன். ஆமென். நான் வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு இப்ப நான் வந்து நானும் ஊழியக்காரர் வந்து கர்த்தருக்காக நிறைய இடத்துல போய் ஊழியம் பண்ணிட்டேன். ஆமென். பிரைஸ் லார்ட். எப்படி நீங்க ஆண்டவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் வந்து ஒரு அனாதாசிரமத்துல தான் வளர்ந்தேன். அனாதாசிரமத்துல இருந்தீங்களா? அப்ப உங்களுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லையா? இல்ல மேம், எனக்கு யாரும் இல்ல. நான் வளர்ந்தது ஃபுல்லா அனாதாசிரமத்துல தான் வந்து வளர்ந்தேன். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அங்கதான் இருக்கீங்க. ஓ. வெளியாலும் கூட அந்த அளவுக்கு எனக்கு கான்டாக்ட் இருக்காது. ஸ்கூல் விட்டா ஹோம் இப்படிதான் வந்து நாங்க போய்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேச முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், அது ஸ்கூலோட நிறுத்திடணும். நம்ம அது அவங்கள வந்து ஹோம் கூப்பிட்டுன்னு வரதோ இல்ல வெளியில வந்து மீட் பண்றதோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கான சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து அங்க இருக்கும். அந்த எந்த ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட அவங்க வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த அன்புன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதனால அந்த மாதிரி வாழ்ந்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களா தம்பி? நான் அதிகமாவே கஷ்டப்பட்டு இருக்கேன், சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனா என்னுடைய சூழ்நிலை இருந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஹோம்ல இருந்து தாங்கியிருப்பாங்க. நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களும் வந்து அந்த மாதிரி அனுபவிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப நாளா அங்கதான் வந்து இருந்தேன்.
என்னால எனக்கு வேற வழி தெரியல உங்களுக்கு என்ன பண்றது. எனக்கு வேற யாரும் தெரியாது, அந்த அளவுக்கு வேற யாரும் வெளியில நான் மீட் பண்ணதும் இல்லை. ஏன்னா அவங்க எது பண்ணாலும் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப பனிஷ்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். என்னன்னா அவங்க போலீஸ் லட்டி தெரியுமா உங்களுக்கு, அந்த லட்டிய வச்சு பாதத்துல அடிப்பாங்க, அந்த படுக்கை போட்டு கீழே வந்து பாதத்துல அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஹோம்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதே போல வந்து ஒரு ஒரு டார்க் ரூம்ல வந்து தூக்கி போட்டுருவாங்க, பனிஷ்மெண்ட். அது ரொம்ப அதான் நம்ம சின்ன வயசுல வந்து ரொம்ப எல்லாரும் விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, அந்த இதுல தான் நானும் வந்து நிறைய இது தப்பு பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஹோம் ஒர்க்ல ஓட பார்த்துருக்கேன் நான், அந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ போனா எங்க போக அப்படிலாம் கேட்டு என்ன ஒரு டார்க் ரூம்ல டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு டார்க் ரூம்ல வந்து என்ன தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து சாப்பாடு அங்கேயேதான் கொடுப்பாங்க, நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாலும் அங்கேயேதான் நம்ம பண்ணணும். ஒரு ஜெயில் மாதிரி, ஜெயில கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு இருட்டு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும், இருக்காது. இருட்டு ரூமா? அப்ப இந்த ஜெயிலோட அதோட மோசமா? அப்ப உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அந்த இருட்டு ரூம்ல அவங்க போட்டப்போ? எனக்கு இருட்டு ரூம்ல போட்டப்போ ஒரு 15-16 இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம வயசு கணக்குல நம்ம அங்க சொல்லலாம். ஆமா, அதுவும் தெரியாது உங்களுக்கு. நம்ம ஒண்ணு பண்றப்ப அவங்க தூக்கி உள்ளதான் போடுவாங்க, ஏன்னா நமக்கு நாமே தெரியாம நிறைய இது ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். அதனால என்ன பண்ணுவாங்க, தப்பா இருந்தாலும் சரி, அது வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃபை பொறுத்து இருக்கு, அவங்களுடைய மெயின் செட்டை பொறுத்து இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா அவங்களுடைய மெயின் செட் எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கும் வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை போடுவாங்க. அந்த ஃபுட்டா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி உள்ள தள்ளி. ஆனா சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சா எப்படி? சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பிரச்சனை இருந்தது. ஒரு சில சாப்பாடே பாத்தீங்கன்னா ஒரு சில சாப்பாடுல வந்து வண்டு இருக்கும், ஒரு சில இதுல வந்து கற்பாம்பூச்சி இருக்கும். என்னதான் நடந்தாலும் அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சில டைம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பாடு தருவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, 3 வேளை கிடையாது. 3 வேளை. அப்ப மத்த 2 வேளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஒண்ணுதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து சில பேர் அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதுல வண்டு பூச்சி அது இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து அந்த இதை சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போய் டஸ்ட்பின்ல வந்து கொண்டு போவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடியே சாப்பிட்டு என் தட்டுல இருந்து முன்னாடியே சாப்பிட்டு நான் ஸ்ட்ரைட்டா உப்பு தொட்டியாண்ட வந்து நான் நிப்பேன். எதுக்கு? அதாவது வந்து அந்த சாப்பிடுறாங்கல்ல, சில பேர் சாப்பிடாம இருக்காங்கல்ல, அந்த சாப்பாடு எடுத்து வந்து அங்க கொட்டுவாங்க. ஓகே. கொட்டுறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சாப்பாடை நீங்க இதுல போடக்கூடாது, தட்டுல தான் போடணும். அது வந்து நாங்க தனியா பேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியால நாங்க வச்சிருக்கோம். அந்த சாப்பாடு எடுத்து நீங்க சாப்பிடுறதுக்கு பத்தல உங்களுக்கு சாப்பாடு. ஆமா, அந்த சாப்பாடு வந்து தனியா பேக் பண்ற மாதிரி. இப்ப டஸ்ட்பின் வந்து நம்ம தனித்தனியா வச்சிருப்போம், குப்பைக்கு தனியா சாப்பாடுக்கு தனியா அந்த மாதிரி வச்சிருப்போம். அந்த சாப்பாடு கொட்ட இடத்துல அங்க போய் நின்றுட்டு, இதுல போடக்கூடாது, இந்த தட்டுல தான் போடணும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப்ஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தட்டை வச்சுன்னு அந்த இடத்துல நிப்பேன். முன்னாடியே சாப்பிட்டு போயிட்டு ரெடியா அங்க நின்றுவேன் நானு. அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து அவங்க குப்பையில போடும் போது அதை நீங்க அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டுறீங்க வாங்கிட்டு. ரொம்ப கொடுமை தம்பி இதெல்லாம் இல்ல, எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கீங்க நீங்க? நான் நிறையவே பட்டிருக்கேன் அந்த மாதிரி. வந்து அந்த இடத்துல ஒரு ஜெயில் கைதியா இருந்தேன்னு கூட நான் சொல்லலாம். ஆனா அந்த சாப்பாடு நிலைமையிலயும் சரி, அங்க இருந்த சூழ்நிலையிலையும் எல்லாரும் என்னதான் பிரச்சனை ஆனாலும் ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்காவது இருந்தாதான் அவங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஒரு சப்போர்ட் இல்லைனாக்க தனியா இருக்கிறது கஷ்டம் தான். கரெக்ட். அந்த நான் ஒரு டார்க்ல தான் நான் இருந்தேன். அது வரைக்கும் நான் வெளிச்சம் வந்து நான் பார்த்தது இல்லை. இருட்டிலே இருந்திருக்கீங்க. ஆமா, சின்ன குழந்தையில இருந்து 17-18 வயசு வரைக்கும் இருந்துப்பீங்களாங்க? என்னோட 17 வயசு வரைக்கும் இருந்திருக்கீங்க. கரெக்டா தான் நான் சொல்றேன். ஓகே. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க எப்படி அந்த இதுல இருந்து வெளில வந்தீங்களா? எப்படி, என்ன மேட்டர்? நான் காலேஜ் படிக்க சொல்லும் போது ஆக்சுவலா நான் அந்த தாட்ஸ் எல்லாம் வரும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து நான் மென்ஷன் பண்ணேன். என்னுடைய ஆசை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து மிலிட்ரி ஆகணும்னு ரொம்ப ஆசை. எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி மிலிட்ரியில சின்ன வேலைக்கு போனா கூட பரவாயில்ல, அதுதான் வந்து என்னுடைய
நோக்கம். என்ன ஆனாலும் சரி நம்ம உள்ள போயிடணும் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் போட்டு வச்சிருந்தேன். அதுக்காக நான் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். நிறைய இடத்துக்கு காலைல எழுந்து 10 கிலோமீட்டர் வந்து நான் 10 கிலோமீட்டர் வந்து நான் ஓடி வருவேன். அதுல வந்து நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து நான் காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் செகண்ட் இயர் நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலேஜ் செகண்ட் இயர் அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் அதே ஹோம்ல நான் ஸ்டாஃபா நானும் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அங்கே வந்து நான் பிகாம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து அவங்க நிறைய பேர் டொனேஷன் கொடுப்பாங்க. நிறைய டோனர்ஸ் போய் நாங்க விசிட் பண்ணி அவங்க வந்து மணி கொடுப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம டேலி எல்லாம் பண்றது இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா ஒரு சின்ன அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம். எனக்கு வந்து ஒரு 500 தான் வந்து மிஸ்ஸிங். அந்த 500னால வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி வந்து நீ 500 வந்து நீ தான் எடுத்து வச்சிருக்க, தொலைஞ்சு போனதை வந்து நீ தான் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல நான் எடுத்து வைக்கல, இது வந்து அங்க எங்கேயாச்சும் மிஸ் ஆயிருக்கும், நான் வந்து ஸ்டாஃப் டிக்கெட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்குள்ள அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இந்த மாதிரிலாம் ரொம்ப நீ திருட்டு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்ட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து விட்டாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க என்ன மென்ஷன் பண்ணது, நீ ஒரு அனாதை நாய், நீ எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுறது, ஒரு மாதிரியா ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் வந்து பேசி என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, அவங்கதானே வளர்த்தவங்க, அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் நான் போனேன். என்னன்னா, நான் டே ஆக என்னாச்சுன்னா, அதே வார்த்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க திருப்பி. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன திருடங்கிறத விட அவங்க என்ன அனாதன்னு சொன்னதுதான் வந்து அதுதான் வந்து என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. மட்டும்தான். ஆக்சுவலா அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, அந்த டிரைவர் வந்து அந்த அமௌண்ட் அவங்க கார்லயே வந்து வச்சிருக்காங்க. அவங்களும் வந்துட்டாங்க, நாங்களும் அது மிஸ் ஆயிடுச்சு. நாங்களும் அதை தேடி பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் ஆனா எங்க கையில கிடைக்கிறதுனால நாங்க இது பண்ணிட்டோம். பட் அந்த அமௌண்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தும் அதுக்கான அவங்க என்கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்கல, எதுவும் சொல்லல. ஆனா அவங்க மறுபடியும் அதே வார்த்தையை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா நீ ஒரு அண்ணாதை, உனக்குள்ள யாரும் இல்ல, வெளில போனா எப்படி போலைப்ப அப்படிங்கறதுலாம் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு ஒரு காலேஜ் 3rd இயர் நான் போயிட்டேன். அந்த டைம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் மெச்சூர் வந்துடும். காலேஜ் போனாலும் கொஞ்சம் மெச்சூர் வந்துடும். நான் அந்த காலேஜ் போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மெச்சூர், நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் தெரியாது, நீங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வளர்த்துறீங்க, ஏன்னா வெளியே ஆளுங்கிட்டையும் பேசக்கூடாது, ஒரு கான்டாக்ட் வந்து வச்சிருந்தாலே ரொம்ப அதுக்கான சிவியர் பனிஷ்மெண்ட் எனக்கு தெரியும். அதனால நான் அந்த இது வந்து நான் வெளியில கான்டாக்ட் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னா காலேஜோட முடிஞ்சிடுச்சு, ரிட்டர்ன் வந்தேன்னா அதோட. அந்த மாதிரி வந்து நான் எதுல அப்ப பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஒரு சில டைம்ல ஒரு சில நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தாட் வரும். நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வந்து தாட்ஸ் எல்லாம் வந்து வரும். ஒரு இடத்த பார்க்க சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு அந்த இடத்த. எனக்கு தூரத்துல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் காலேஜ் போயிட்டு வருது. அப்ப வரப்ப இந்த வண்டலூர்ல இருந்து நான் கிராஸ் பண்ணி போவேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் வந்து நான் ரொம்ப திங்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்க நம்ம இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் சும்மா போய் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா போய் என்னோட காலேஜ் கட் அடிச்சுட்டு சும்மா போய் அங்க விசாரிச்சு பார்த்தேன், நான் இங்க இருந்திருக்கேன் எனக்கு தெரியுமா அப்படின்னு. ஆக்சுவலா நான் விளையாட்டுக்கா இல்ல நிஜமாவே கேட்டீங்க? நிஜமாவே நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்கிற நம்பிக்கையில நீங்க கேட்டிருக்கீங்க. நம்பிக்கையில வந்து நான் கேட்டேன். அதாவது அவங்கள பொறுத்த வரையும் நீ யாருன்னே தெரியலையாப்பா, என்னப்பா இங்க ஏதோ எந்த ஒரு இதுவும் அட்ரஸே இல்லாம வந்து நான் போய் கேட்டேன், ஏன்னா நீங்க பாத்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக வந்து இல்ல என்னுடைய மைண்டுக்குள்ள ஓடினதெல்லாம் இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கோம், எனக்கு ஒரு சில இது தெரியுது, சின்ன வயசுல நம்ம இங்க ஓடி வந்திருக்கோம், இந்த இடத்துல ஏதோ பண்ணிருக்கோம் அப்படின்லாம் வந்து எனக்கு நிறைய யோசனை வந்துருந்தது. நான் வந்து இங்க செக் பண்ணேன், அது மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலா அவங்க குப்பை பொறுக்கிட்டு இருந்தாரு, பிளாஸ்டிக் பாக்ஸ் ட்ரை சைக்கிள் தள்ளிட்டு போயிருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், ஏன்னா நான் இந்த மாதிரி இங்க இருந்தேன், என்னுடைய அப்பா ஞாபகம், எங்க அப்பாவுடைய நேம் வந்து ஞாபகம் வந்துச்சு.
நேம் ஞாபகம் வந்தோன்னே அவர் இந்த மாதிரி நான் என்ன பையன் அப்படின்னு கேட்டப்ப, ஓ நீங்க அவங்க பையன் தானா, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறீங்களேன்ட்டு அவங்க வந்து பார்த்தாங்க. நீ இப்ப போய் வர எதுவுமே இல்லாம இப்ப வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. என்ன எனக்கு புரியல, கொஞ்சம் புரியல மாதிரி சொல்லுங்க. அப்பதான் வந்து அவங்க எனக்கு மென்ஷன் பண்ணது என்னன்னா, நான் கேட்டிருந்தேன்ல என்னுடைய அப்பான்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க உன்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, உனக்கு யாரும் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஆனா உனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும், பட் அப்பா அம்மா இறந்தது வந்து பெரிய விஷயமாச்சு. அப்பா அம்மா இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. ரொம்ப அழுதுட்டேன். அதே மெயின் ரோடு அந்த தார் ரோட்ல வந்து அப்படியே படுத்துட்டேன். ரொம்ப அழுது அந்த சூட்லயும் படுத்து ஒரு மாதிரி மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து தூக்கின்னு வந்து ஓரமா வச்சு அவங்களாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, ஆமா நீங்க தங்கச்சி இருக்கு அப்படின்னு, உங்க தங்கச்சி இருக்கு, உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருந்தாங்க, நீங்க இருந்த ஒரு டென்ட் கொண்டா மாதிரிதான் போட்டு இங்க 4 பக்கம் மட்டும் தார்பா இருக்கும், மேல எதுவும் இருக்காது, ஒரு மூலையில சின்னதா வந்து நாங்க இருந்தோம். அவங்க வந்து சொன்னாங்க நீங்க இங்கதான் இருந்தீங்க, உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னா நீங்க போய் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு அங்க போய் நீங்க கேட்டு பாருங்க அப்படின்ட்டு, நம்ம வண்டலூர்ல வந்து கல்வாரி ஜப வீடுன்னு ஒரு சர்ச் ஒண்ணு, அவங்க கிட்ட போய் நான் அவங்க கேட்டு பாருங்க சொன்னாங்க. பட் அந்த பாஸ்டரை நான் மீட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவரு ஊருக்கு போயிருந்தாரு, டேட் கிடைக்கல, அது மாதிரி வந்து அவங்க சரியா எனக்கு இன்ஃபார்மும் சொல்லல, சரியா எனக்கு டேட் தரல. அதனால அவரை மீட் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவரை மீட் பண்றதுக்கு ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. அந்த 2 மாசத்து கழிச்சுதான் அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணேன். அந்த சர்ச்சில் போய் போனா இன்னும் ஒரு அதிசயம். என்ன அதிசயம்னா, அந்த சர்ச்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, என்னுடைய அப்பா சாவறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, என்னுடைய பையன் வருவான், நீங்க வந்து நான் இருந்தேன்ட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். அவர் வந்து அங்கேதான், எங்க அப்பா வந்து அங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தாரு. என்னுடைய ஃபேமிலிய வந்து அவங்கதான் கொஞ்சம் அந்த டைம் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா இறந்தப்பெல்லாம் வந்து அவங்கதான் வந்து எடுத்துட்டு போயிட்டு பிடிச்சது. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் எல்லாம் அவங்கதான் பண்ணாங்க. ஆனா அவங்கதான் அதுக்கப்புறம் அந்த சர்ச்ல வந்து இன்னும் விசாரிச்சாதான் தெரியுது, என்னுடைய சைல்ட்ஹுட் லைஃப் வந்து அவங்கதான் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. ஏன்னா விவரம் தெரிஞ்சதெல்லாம் நான் ஹோம்ல தான். அதுக்கப்புறம் நான் குழந்தையா எப்படி இருந்தேன் அப்படிங்கறத வந்து வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா அதே இடத்துல அந்த வண்டலூர் ஓரத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பேக்கர்ஸ் இருப்பாங்க. இப்ப வந்து அதை எடுத்துட்டாங்க, போட்டாங்க. அப்ப ஃபுல்லா டென்ட் போட்டு எல்லாம் இருந்தாங்க. அதுல ஒரு பெக்கர் ஃபேமிலியில எங்க ஃபேமிலியும் வந்து எங்க ஃபேமிலியும் ஒண்ணு. நான் வந்து எந்த சர்ச்சுக்கு அந்த சர்ச் வெளியில தான் வந்து நான் எங்க அம்மா கூட உட்காந்துட்டு இருப்பேன்னா, குட்டி வயசுல எங்க அம்மா கூட உட்காந்து நானும் அங்கதான் வந்து அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த டைம் வந்து ரொம்ப சாப்பாடு வந்து இம்பார்ட்டன்ட். நான் அங்க போயிட்டு பக்கத்துல என்னை பொறுத்தவரையும் என்னுடைய ஒர்க் என்னன்னா, காலையில இருந்து எங்க அம்மா கூட போனோம். அதுக்கப்புறம் ஒரு கவர் கொடுப்பாங்க, அந்த கவர் எடுத்துன்னு போய் வீடு வீடா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். ரயில்வே ஸ்டேஷன் அங்க போய் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டு சாப்பாடு வந்து நம்ம கவரா போய் வாங்கிட்டு வந்துட்டு மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்து அம்மாட்ட கொடுத்தா அவங்க சூடு பண்ணி மொத்தத்தையும் சூடு பண்ணி தருவாங்க. அதுதான் வந்து எங்களுடைய ஃபுட்டா வந்து இருந்துச்சு. என்னோட சின்ன வயசு ஃபுல்லா அப்படிதான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த டைம் வந்து பாஸ்டரும் பாத்துருக்காரு, அவரும் வந்து பாத்து. பட் அந்த அளவுக்கு அந்த டைம் வந்து இவங்க வந்து அந்த அளவு இது கிடையாது. பட் ஆனா ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, காலைல எழுந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த குப்பை பொறுக்கிறது, பாட்டில் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து அவரு எடுத்துட்டு கடையில போட்டு எதுனா வந்து. பட் ஆனா எங்க அப்பா வந்து கொஞ்சம் குடிக்காரர் தான், கஷ்டப்பட அந்த இதெல்லாம் போய் குடிச்சிட்டு வருவாரு, எங்கெல்லாம் நல்லா அடிப்பாராம். நீங்க எப்படி அனாதாரத்துல போய் சேர்ந்தீங்க? இப்போ இதுதான் ஸ்டோரி சொல்லிட்டு வரீங்க. அப்ப அங்க போய் எப்படி நீங்க சேர்ந்தீங்க? அது எப்படி? அது ஒரு நாள் என்னன்னா, எங்க அம்மா கூட வந்து நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் சர்ச்சுக்கு வெளியில. அந்த டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் போயிட்டு இதுல ஐ மீன் அந்த இது ட்ரெயின்ல அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வருவாங்க அந்த டைம், அந்த குழந்தைங்க கடத்துறவங்க
ஓ சரி. அந்த மாதிரி இதுல வந்து நான் சாக்லேட் கடத்தப்பட்டு. ஆமா நான் ஒரு சில சாக்லேட் இந்த ஃபுட்டுக்கு ஆசைப்பட்டு நானு சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதானப்பா எல்லாருமே. அந்த மாதிரி நான் போயிருக்கேன். அப்பதான் வந்து அந்த எனக்கு அந்த டைம் அந்த கடத்துறது அந்த இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன கடத்தி கூப்பிட்டுன்னு போயிட்டாங்க. கூப்பிட்டுன்னு போயிட்டு நான் சாப்பாடு சாப்பிட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து போலீஸ் பாத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து நான் வளர்ந்த ஹோம்ல வந்து கேள்விப்பட்டேன். இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நான் வளர்ந்த ஹோம்ல இருந்து அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னை போலீஸ் கூப்பிட்டு வந்தாங்க, நீ வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்த, இந்த மாதிரி 4 பேர் உன்னை கடத்திட்டு வந்திருக்காங்க, அவங்கதான் வந்து அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டாங்க, நீ இங்க வந்து போட்டாங்க. ஆக்சுவலா அந்த டைம் நான் என்ன சொன்னேன், எனக்கு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் சொல்லியிருக்கேன். போலீஸ் என்ன பண்ணி அதனால அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா, நீ அங்க போயிட்டா நீ ரோட்ல இருந்து எதுவும் நீ பண்ண போறது இல்ல, நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஹோம்ல. நல்லதா போச்சு அந்த போலீஸ்கார சேர்த்தது இல்ல, நல்லதா போச்சு இல்ல. அது இல்லாம வேற எங்கேயோ கூட்டு போயிருந்தாங்கன்னா வாழ்க்கை வந்து மாறி இருக்கும்ல உனக்கு. இப்ப நம்ம நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் பாக்குறோம் இல்ல, அப்ப வந்து நம்ம குழந்தைங்களை கடத்திட்டு போய் வேற ஏதோ பண்றாங்க. அது இல்லாம ஒரு நல்ல சேஃப்டியா நடத்த ஒண்ணு கொண்டு போய் வச்சிருக்கேன். அதுக்கு சொல்றேன் நானு, அது வந்து ஆண்டவர் தான் தீர்மானம் பண்றது. தாயின் கருவில் உருவாகும் தெரிந்து கொண்ட தெய்வம் அவர். சோ திக்கெட்ட பிள்ளை சகாயர் அவரு அன்பு காட்ட அன்புக்கு ஏங்கிருக்கு. ஏன்னா நீ சின்ன குழந்தைல பிறந்தது எல்லாமே வந்து நீ அப்பா அம்மா கூட தான் இருந்திருக்க. அப்ப அந்த அன்பு உள்ளத்துல இருந்திருக்கு. அதனால நீ அங்க போய் ஹாஸ்டல்ல போயிட்டு அன்புக்கு ஏங்கி இருக்கிற நீ. அப்போ ஆண்டவர் வந்து அங்க கொண்டு போய் சேர்த்து ஒரு சேஃப்டி உனக்கு பண்ணி வச்சிருக்கிறது இருந்திருக்கிறார். நான் வந்து அந்த மாதிரி நினைக்கல. அப்படி இருந்தா கூட நான் நினைக்கிறது இப்ப அதுதான் ஆண்டவர் தீர்மானம். அது கண்டிப்பா அது வந்து ஆண்டவர் வந்து தலைமுடி கூட கிழவிடாதான் அவர் சித்தம் இல்லாம. சோ அவர் பிள்ளையா நீ மாறி இருக்கிறன்னா அவர் தீர்மானம் தான் கொண்டு போய் சேர்த்ததாங்க, வேற எங்கேயோ கொண்டு போகாம. அப்பதான் அந்த இதுல நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்போ அவங்கதான் வந்து சொன்னாங்க, உன்னை போலீஸ் தான் இங்க கூட்டு வந்துக்கிட்டாங்க, எந்த டீடைல்ஸும் எனக்கு தெரியாது, ஹோம்ல வந்து அப்படிதான் மென்ஷன். இன்னைக்கு வரைக்கும் என் ஃபைல் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பேரண்ட்ஸோட எந்த ஒரு டீடைல்ஸ் இருக்காது. அந்த போலீஸ்ல இருந்து சேர்த்து வரதுக்கு ஒரு ரசீது மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த இது மட்டும் தான் என் ஃபைல்ல இருக்கும், ஒரு போட்டோ இருக்கும். அப்புறம் என்ன தங்கச்சி எப்படி பாத்தீங்க? தங்கச்சி பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்க நானு போயிருந்தேன்ல தேடுறதுக்கு, என்னோட லைஃப பத்தி தெரிஞ்சுக்கணும் சர்ச்சுக்கு போனீங்க சொன்னாங்க. சர்ச்சில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு தங்கச்சி இருக்கிறாங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தேன், நல்லா ஹாப்பியா. கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா நான் இதுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு நாள் வந்து என்னை கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஏக்கம் ரொம்ப எனக்கு அந்த பார்க்க போறேன். ஆனா எனக்கு என்னன்னா என்ன ஒரு இதுன்னா அடையாளம் தெரியாது. ஆமா, எப்படி தெரியும்? குழந்தையில நான் இங்க இருக்கிற அந்த ஒரு ஞாபகம் என்ன ஒரு பெரிய அந்த இது பாத்துட்டு இருந்தேன். ஒருவேளை யாரையாவது கூப்பிட்டு என் தங்கச்சின்னு சொல்ற போறாங்க அப்படின்லாம் வந்து நான் யோசிச்சுதான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னோட தங்கச்சி தான் நான் கூட்டு போறேன்ட்டு ஒரு நாள் கூட்டு போனாங்க. அவங்க வந்து இன்னொரு ஹோம்ல வந்து அவங்களும் ஹோம்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்கதான் இருந்திருக்கீங்க, ஆனா தெரியல எல்லாம் இவ்வளவு வருஷமா. அவங்க இன்னொரு ஹோம்ல இருந்தாலும் இவங்க கூப்பிட்டு போனாங்க. மிராக்கல் தான்ப்பா, மிராக்கல் ஸ்டோரி போட்டு இருக்குல்ல. இவங்க கூப்பிட்டுன்னு போயிட்டு அங்க செக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சியை கூட்டின்னு வந்தாங்க. அதுக்கு என்னன்னா எங்க அம்மா கூட தான் என்னுடைய பாப்பா இருந்தது, எங்க அம்மா அப்பா கூட தான் இருந்தது தங்கச்சி. அப்ப வந்து அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு ஒரு அண்ணன் இருப்பான், அவன் வந்து அவனுக்கு என்னன்னா இங்க ஒரு மார்க் இருக்கும் அதுதான் வந்து அடையாளங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துருக்காங்க. சரி, இருக்க மார்க் இருக்கா உங்களுக்கு? மார்க் இருக்கும். ஓ, அது இருக்கு, இப்படி இருக்கு கோடு. அதுதான் வந்து உங்க அண்ணனோட அடையாளம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தங்கச்சிய பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கு அவங்க இப்போ என்ன வயசு இருக்கும் நீங்க பார்த்தப்போ? நான் பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு 15 இருக்கும். அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. படிச்சாங்களா? அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுவுமே இல்லாம இருந்து அவங்க கூட ஒரு சிஸ்டர் ஒரு துணை கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலா இந்த மார்க் கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளெஸிங் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மார்க் தான் வந்து என்ன நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ற அளவுக்கு கூப்பிட்டு வந்தது.
ஏன்னா எனக்கு ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது காரணம் இது. ஆக்சுவலா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன், இத சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இப்ப நிறைய வந்துடுச்சு, இதை நம்ம கட் பண்ணி நம்ம இது பண்ணா. ஆனா எனக்கு ஒரு சில டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா ஞாபகம் வரும். நான் நிறைய டைம் அழுதுருக்கேன். போட்டோஸ் கூட கிடையாது இல்ல? போட்டோஸ் கூட எதுவுமே நான் எதுவுமே இருக்காது, எடுக்க முடியாது. நான் ரொம்ப அழுதுருக்கேன். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நாள் ஃபுல்லா கூட அழுதுருக்கேன். எந்த ஒரு எதுவுமே இல்லாம நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் உயிர் வாழ்றேங்கிற அளவுக்கு வந்து நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா ரொம்ப நான் ஃபீல் பண்ணி பயங்கர அழுவை. அந்த ஹோம்ல வந்து எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்து பாப்பாங்க. சாட்டர்டே ஆனா எல்லாருடைய பேரண்ட்ஸும் வந்து பாப்பாங்க. என்னையா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, என்னையா ஒருத்தரும் என்னை மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் வந்து நான் ரொம்ப அழுது அங்கேயே கூட அடம் பிடிச்சிருக்கேன். என்னை எங்கேயாச்சும் எடுத்துன்னு போய் போட்டுருங்க, ஏன் ஹோம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்டலாம் கூட நான் சண்டை போட்டேன். பட் ஆனா மொத்தத்தையும் வந்து நான் ஒரு நல்ல பிளஸிங்கா இப்ப நான் எல்லாமே தங்கச்சி இப்போ அவங்க ஹோம்ல தான் இருக்காங்களா? தங்கச்சி அவங்களும் ஹோம்ல தான் இருக்காங்க. இப்போ அங்கதான் இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்க? இப்ப அவங்கள பார்த்து நான் ஒரு 4 years ஆகுது. 4 years ஆகுது. 4 years ஆகுது. அப்ப நீங்க அவங்கள கூட்டு வந்து நீங்க வச்சு வாழலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரலையோ? எனக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கு. இருந்தாலும் நான் வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து இப்ப முடியாது. எனக்கே வந்து ஒரு ஆதரவு இல்லாம. கண்டிப்பா. ஆனா ஆண்டவர் வந்து தம்பிய சேர்த்து வைப்பார், நீங்க கவலைப்படாதீங்க. அவர் தனியா வந்து இருக்க விடவே மாட்டார். தங்கச்சி வந்து கூட சேருவாங்க. ஆண்டவர் வந்து பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க சொன்ன மாதிரி கூட வச்சுக்கலாம்னு எனக்கு ஆசை. பட் இருந்தாலும் நான் இன்னும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் அவங்களை கண்டுபிடிச்சப்ப நான் ஸ்டில் அந்த டைம் நான் ரோட்ல தான் இருந்தேன். அவங்களை கண்டுபிடிச்சப்பையும் ஏன்னா நான் அந்த ஹோம் விட்டு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்துட்டு எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. மறுபடியும் நான் குழந்தையா இருக்கும் போது நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் நான் காலேஜ் 3rd year படிக்கிறேன் அப்படின்னு இருந்தேன், அதே ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன்னா நான் அந்த ஹோம் வந்து ரொம்ப எனக்கு டார்ச்சர் கொடுத்ததாலையும் அவங்க ஒரு எது இல்லாததாலையும் என்ன பண்ணேன், லெட்டர் எழுதிட்டேன். நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பேக் 2 துணி ஒண்ணு நான் போட்டுட்டு இருந்தது, இன்னொன்னு வந்து அந்த பேக்ல வச்சு அது 2 தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த டைம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தேன். 2 எடுத்து ரோட்ல தான் ஸ்டே பண்ணேன். அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்து பஸ்ல போயிட்டு வந்துடுவேன். பட் அந்த அளவுக்கு நான் யாருக்கிட்டையும் வந்து என்னுடைய இதை நான் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா பண்ண முடியாது, தடுக்கும்ல, ரொம்ப கௌரவம் தடுக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. நம்ம கதையை கேட்டு நமக்கு ஆதரவு சொல்ல தெய்வம் இயேசு மட்டும்தான். நம்மள சீன்னு சொல்ல மாட்டாரு. நம்ம திக்கட்ட பிள்ளைகள் அப்படி நீ இப்போ இப்படிப்பட்டவன் தானே அப்படின்னு மனுஷங்க சொல்லுவாங்க ஈஸியா. ஆனா ஆண்டவர் வந்து அப்படி புறமே தள்ளாத தெய்வம் அவர் இல்ல, அது பெரிய கிருபை. நான் அந்த மாதிரிதான் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கல அந்த டைம். அந்த காலேஜ் படி சொல்லும் போதே தங்கறதுக்கு வந்து இடம் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் அந்த ஸ்டோரிய முழுசா சொல்லல, இந்த மாதிரி எனக்கு வேலை வேணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில இந்த மேஸ்திரி இதெல்லாம் கல் எடுத்து போறது, செடி போறது, படிச்சுட்டு போய் அந்த வேலைக்கா அந்த மாதிரி இது ஒர்க்ல வந்து என்ன சேர்த்து விட்டான். நான் இதை முடிச்சிட்டு காலேஜ் போவேன். மாதிரி நான் கேட்டுட்டு காலேஜுக்கு போவேன். இந்த இதுல வந்து அதுக்கு வந்து அவங்க சம்பளம் தர மாட்டாங்க, சாப்பாடு தருவாங்க. ஏன்னா வந்து உனக்குதான் யாரும் இல்லையா, அவங்களுக்கு ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நான் இவ்வளவு வேலை செய்யறேன்லண்ணா, எனக்கு எதனா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். உனக்குதான் யாரு இல்லை, நீ சம்பளத்துல வச்சு நீ என்ன பண்ண போற இப்படி கேள்வி கேக்குறாங்கல்ல அப்படின்னு அவங்க கேட்டாங்க. பட் சாப்பாடு கொடுத்ததால எனக்கு அதுல ஒரு சந்தோஷம், சாப்பாடு கொடுத்துருக்குறாங்கிற ஒரு சந்தோஷத்துல நான் அந்த வேலையை முடிச்சிட்டு நான் அடுத்த ஒர்க்குக்கு போறேன். அதுக்கப்புறம் டே போக போக நான் காலேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எதுவும் இல்லாம நம்ம அங்க எப்படி நம்ம போயிட்டு இருக்க முடியுங்கிற சூழ்நிலை. நான் நினைச்சேன் இந்த தம்பிக்கு என்ன சாட்சி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா கண் கலங்குற மாதிரிதான் இருக்கு.
அதாவது அது ஜீவனுள்ள சாட்சி ஆண்டவர் வச்சிருக்காரு உங்களை. பா எவ்வளவு கஷ்டம் இல்ல? கண்டிப்பா. அது ஆம்பளை பையனா இருக்கிறது தப்பிச்சிங்க நீங்க. இந்த ஒரு பொம்பளையா இருந்ததா இன்னும் எவ்வளவு அவஸ்தை இல்ல? கண்டிப்பா. அதான் அந்த அந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா ஆண்டவர் கொடுக்கல, வந்திருக்குன்னா உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆண்டவர் பண்ணியிருக்காரு. அந்த அப்படி தப்பதான் வர முடியும் நம்ம. அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டத்துல காலேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அது போக இன்ட்ரெஸ்ட் வரல. அதுக்கப்புறம் எனக்கு பிஏ படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஃபுல்லா பிகாம் பண்ணேன். பிகாம். ஓகே. அந்த டைம் வந்து கோவிடும் வந்து ஆரம்பிச்சு. ஓ, கோவிடுக்கு முன்னாடி. ஓகே ஓகே. என்னால வந்து போக முடியாம இருந்துகிட்டு அது வெளியில வந்து நான் வேலைக்கு போய்கிட்டு வந்து இருந்துட்டு இருந்தேன். அவங்க யாருன்னா ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா போயிடுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் வந்து சொல்லுவான், அவங்க சொன்னாங்கன்னா இந்த வேலைக்கு போடான்னு சொன்னா அந்த வேலைக்கு போயிடுவேன். ஆனா போனா வந்து சம்பளம் இருக்காது, சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அது மட்டும் அந்த மாதிரி வந்து எது முடிச்சுட்டு வந்து போனா நான் ஸ்டேஷன் தான் ஸ்டே பண்ணேன். அந்த மாதிரி பண்றப்ப எனக்கு ஒருத்தர் தெரிய ஆரம்பிச்சாரு, வெளியில இருக்கிற ஒரு ஆள் தான். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி உனக்கு ஏர்ஃபோர்ஸ்ல வந்து உனக்கு வேலை இருக்கு, போறியா அப்படின்னு. நான் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொன்ன உடனே மிலிட்டரி சம்பந்தப்பட்டது நம்ம போலாமே அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு காலைல நீ 4 மணிக்கெல்லாம் அங்க தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் அந்த போயிடுவோம். சரி ஓகேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ள போனேன். உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு உள்ள போனேன். அங்க போயிட்டு பாத்ரூம் கழுவ விட்டாங்க. பாத்ரூம் கழுவுறது, ரோடு பெருக்க விடுறது, அதெல்லாம் வந்து பண்ணேன். காலைல 6 மணிக்கு போனேன், காலைல 5:30க்கு போனோம். ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்து விட்டுருவாங்க. சரி, நான் ஒரு 1 வீக் வந்து நான் கண்டினியூஸா நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஏன்னா இப்ப அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து அதுலயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி உயர் வருங்கிற சரி யாரையாவது புடிச்சு நம்ம மேல எதனா ஒரு இதுக்குள்ள போயிடலாம் அப்படின்ட்டு நான் பிளான் போட்டு கூட நான் பண்ணேன். ஆனா அங்க வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி நீ பார்க்க படிச்ச மாதிரி இருக்கு, ஆனா உன்னை பார்த்தா வந்து நீ திங்க் பண்றது வந்து ரொம்ப தப்பு. அவரே கண்டுபிடிச்சிட்டாரு, தாட் வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா நான் இங்க 15 வருஷமா வேலை செய்யறேன். 15 வருஷமா இதே வேலைதான், ரோடு பெருக்கிட்டு பாத்ரூம் கழுவிட்டு அதுதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவரும் சொன்னாரு. பட் ஆனா நீ உனக்கு நல்ல வெளியே எதனா போய் பாரு, எதனா லைஃப் இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு சொன்னாரு. நான் வந்து அந்த ஒர்க்கை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்களும் எதுவும் தரல. பட் வெளியில வந்துட்டு மறுபடியும் அதே போல என்னுடைய வாழ்க்கை ஒரு 2 மாசமா அதே மாதிரிதான் போயிட்டு இருந்தது. அங்கங்க வேலைக்கு போவேன், வருவாங்க, எதனா கொடுப்பாங்க. சில டைம் வந்து நானே கொஞ்சம் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கோவில்லையோ இல்ல ஏதாவது ஒரு வீட்லயோ போயிட்டு, இந்து கோவில், ஏன்னா அவங்க ஒரு இது சாப்பாடு கிடைக்கும், அந்த இதுதான் வந்து நான் நிறைய டைம் வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அது மாதிரி இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நைட்டு போனாதான் வந்து அந்த சாப்பாடுக்கு வந்து வெளில போடுவாங்க. அது போடுறப்ப வந்து நான் போய் அதெல்லாம் வாங்கி வந்து வச்சு நைட்ல உக்காந்து ஒரு 1 மணி 2 மணி அந்த சாப்பிட முடியும் சாப்பிட்டுருக்கேன் நான். தென் இதெல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து என் லைஃப்ல ஒரு திருப்பு முனையே வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் அதே வண்டலூர்ல வந்து நான் இந்த பாஸ்டர்ட்ட ஒரு நாள் வந்து ப்ரேயர் நடத்திட்டு இருக்கிறப்ப, ஆக்சுவலா நான் எப்படி அங்க போனேன்னா, ஒரு டைம் ப்ரேயர் நடத்துனது கிறிஸ்மஸ் டைம் நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் டைம் அப்ப பிரியாணி போடுவாங்க, ப்ரோக்ராம் இது பண்றப்ப பிரியாணி போடுவாங்க. அப்ப நான் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். என் பக்கத்துல ஒரு பெக்கர் வந்து பிச்சைக்கார் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். சரி நீ என்கிட்ட இவ்வளவுதான்பா இருக்கு, நீ ஒண்ணு பண்ணு, அங்க பக்கத்துல சர்ச் இருக்கு, அங்க போயிட்டு நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அங்க போயிட்டு நான் கேட்ட உடனே அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்பயே அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஏன்டா நீதான் நல்லாதான் இருக்கு, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் வந்து நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன் என்னோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிதான். அதனால அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். சரி ஓகேன்ட்டு அவரும் எல்லாத்தையும் கேட்டாரு. அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, மனுஷனா பிறந்தா எதனா ஒரு இது இருக்கும், இன்னொரு லைஃப் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு அவரும் என்கரேஜ் பண்ணி தான் வெளியில அனுப்பிச்சாரு. எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடு அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த சாப்பாடு வாங்கிட்டு வெளியில வந்துட்டு அப்பயும் ஒரு கட்டத்துல நான் சிந்திச்சேன், இவ்வளவு எடுத்து ரொம்ப நான் இது பண்றேன், நமக்கு தான் யாரும் இல்லைல்ல,
நம்மளாம் இருந்து என்ன பண்ண போறோம், உயிரோட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், யாரும் வந்து பார்க்கவும் போறது இல்லை. நான் வளர்ந்த ஹோம்லயும் இத்தனை நாள் ஆகுது நான் வெளில வந்து, அவங்களும் என்னை கண்டுக்கல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ரொம்ப திங்க் பண்ணி ரெடி ஆயிட்டேன் சூசைட் பண்றதுக்கு. இப்ப ரெடி ஆயிட்டேன், ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா நம்ம ட்ரெயின் எதுனா வந்தா மூவ் பண்ணிடலாம், கீழே விழுந்துடலாம் அப்படின்னு தான் நான் ட்ரெயின்ல. ஆமா, அப்படின்னு நான் பிளான் போட்டு உட்காந்து அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நான் ரொம்ப திங்க் பண்ணா நிறைய பேர் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இதுல நானும் ஒரு ஆள் கூட சொல்லலாம். ரொம்ப இது பண்ணிட்டு அப்படியே நான் படுத்துட்டேன். அப்படியே நான் யாருமே இல்லாத அந்த சூழ்நிலைக்கு வந்து அப்படியே படுத்துட்டேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே படுத்துட்டேன். என் மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப சத்தத்தோட வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஒண்ணு போச்சு. அந்த பயத்துல வந்து எழுந்து உட்காந்துட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம, எது பண்றதுன்னு தெரியாம பயத்திலே உட்காந்து அடுத்த ட்ரெயின் சரி நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்தோடனே நம்ம அப்படின்லாம் உட்காந்துட்டேன். அப்ப எனக்கு செம பயம். இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப பயமா இருக்கு. நான் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 4 days பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 days கழிச்சு ரொம்ப ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். சாப்பாடு சாப்பிடாம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற தண்ணியே குடிச்சு, அந்த ஃபுட் வேற சாப்பிடவே முடியாது ரயில்வே ஸ்டேஷன். சில பேர்ல வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த போட்டு போறவங்க வந்து போட்டு போவாங்க. ஆமா, நிறைய அந்த இதெல்லாம் உட்காந்து நான் சாப்பிட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் நான் 4 நாள் முடிச்சு நான் போயிட்டு இருந்தேன். பாஸ்டர் பார்க்க போனீங்களா? பார்க்க நான் ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டேன். அவங்க போயிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு அவங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் போட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 4 இடம் சூஸ் பண்ணாங்க போய் தங்குறதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு. நீ என்ன சூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அவங்க 4 இடம் சொன்னாங்க. ஒண்ணு சென்னையில இருக்கணும் ஒரு வயசானவங்க கூட, இன்னொன்னு வந்து ஜெய்ப்பூர் போகணும், அண்ட் இன்னொன்னு ஓசூர் போகணும், இன்னொன்னு வந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் அந்த டைம் என்ன ஆசை இருக்கு, அமெரிக்கா ஒரு இதுதான் இருக்கும். அந்த டைம் என்கிட்ட பாஸ்போர்ட் விசா ஒண்ணுமே இருக்காது இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஜெய்ப்பூர் போனா ஹிந்தி தெரியணும், கால்குலேட் பண்றேன். அந்த டைம் எனக்கு சென்னையில இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இந்த ஊர்ல வாழ்ந்தது அந்த இது எனக்கு பிடிக்காததுனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா நீங்க எங்க வேணாலும் அனுப்புங்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நான் உனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன், முடிஞ்சா நீயும் ப்ரேயர் பண்ணு அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்போ? அது வரைக்கும் தெரியும், அந்த அளவுக்கு இது கிடையாது, டச் கிடையாது, யாருன்னு தெரியும், ஏசி யாருன்னு தெரியாது. அந்த இதுல வந்து அவர் சொன்னாரு நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ப்ரேயர் தெரியாது, ஆனா எனக்கு பாட்டு தெரியும் அப்படின்ட்டு. அந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு வந்து நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளாத்தால் என்றும் பாடு. ஓகே, அந்த பாட்டு வந்து எனக்கு தெரியும். ஏன்னா அது வந்து அசம்பிளில நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப அது பாடி பாடி வந்து பழக்கம். அது மாதிரி வந்து நான் அவர் சொன்ன உடனே என்ன ப்ரேயர் பண்ண சொன்ன, எனக்கு பண்ண தெரியாது. அப்புறம் அவர் சொன்னாரு, ப்ரேயர்னா வந்து நீ உட்காந்து இதுதான் பண்ணணும் அவசியம் இல்ல, நீ இப்ப என் கூட எப்படி பேசுறியோ அதே மாதிரி நீ ஆண்டவர் கிட்ட பேசணும் அப்படின்னு. அந்த அளவு நான் எதுவும் இல்ல, சரி நான் பேசுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரி ஓகே. அவர் வந்து ப்ரேயர் பண்ணி கொஞ்சம் ஒரு எண்ணெய் எல்லாம் எடுத்து என் மேல பூசி நல்லா ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் ஓசூருக்கு வந்து அனுப்பிச்சுட்டாங்க. ரொம்ப லாங் அந்த டைம் எதுவும் தெரியாது. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு சென்னையை விட்டு நான் வெளியில போறேன். சென்னையை விட்டு வெளியில போனதே கிடையாது இல்ல, சென்னை விட்டு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்க. அதுக்கப்புறம் ஓசூர் போறேன். ஓசூர் போனேன். பாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, ஓசூர்ல வந்து ஒரு ஹோம் ரன் பண்ண போறாங்க, நீ அதுல வந்து இருந்துக்க, நீ அவங்க கூட வந்து இருந்துக்கலாம், அவங்க உனக்கு எல்லாமே பாத்துப்பாங்க, மந்த்லி சேலரி கூட தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் சரி ஓகே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து பஸ் ஏற்றி விட்டு பைசா கொடுத்து அவங்களே ஃபைனர் கொடுத்து பஸ் ஏற்றி விட்டாங்க. நானும் போயிட்டு அங்க போய் பாக்குறேன், அங்க நெல்சன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து பேசினாரு என்கிட்ட. நான் அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி நான் இந்த பஸ்ல வந்துட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் ஆகும் சொன்னேன். சரி ஓகேப்பா வாப்பா அப்படின்ட்டு அவர் சொன்னார். நான் அங்க போய் இறங்கின உடனே அவர் பைக்ல வந்து இருந்துட்டு இருந்தாரு. அவங்க வந்து அங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு
என்ன இடத்துல போய் வீட்டுல இறக்கி விட்டு அங்க போய் பார்த்தா எல்லாருமே ஃபாரினர்ஸ். இவர் மட்டும் கொஞ்சம் தமிழ் ஆள் போல. எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ். அந்த டைம் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், பட் அந்த அளவு வந்து பேசவும் மாட்டேன், எந்த ஒரு இதுவுமே. இப்ப நம்ம ஸ்கூல்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த இது இருக்காது, சான்ஸ் கிடையாது. அவங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல பேச, எல்லாரும் ஃபாரினர்ஸ் தான், எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்க கிட்ட பேச முடியல என்னால. இவர் மட்டும் தமிழ்ல வந்து நல்லா பேசுவேன். அதனால வந்து அந்த ஃபேமிலி நான் வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே கேட்கல. நீ என்ன பண்ற, ஏது பண்ற, எப்படி வந்த, என்னென்னலாம் உனக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 நாள் பார்த்தாங்க. 2 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்களோ, எனக்கு அவங்க பசங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எனக்குன்ட்டு தனியா ஒரு ரூம் அண்ட் எனக்குன்ட்டு தனியா ஒரு இடம்லாம் கொடுத்து அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. அது மாதிரி அவங்க ஒரு 1 வீக் வந்து என்னோட பழைய ஞாபகம் வந்து அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய பழைய நான் மறந்துட்டு அவங்க ஃபேமிலில ஒரு பையனா வந்து நான் கண்டிப்பா அவங்களுடைய பையனாவே நான் இருந்தேன். என்கிட்ட பழைய எதுவுமே பழைய எதுவுமே கேட்கல, எந்த ஒரு இதுவுமே சொல்லல அவங்க. அதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன கூப்பிட்டு போவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட், வந்து இவாஞ்சலிஸ்ட். அவர் வந்து நிறைய இடத்துல பிரேயருக்கு போவாரு, வில்லேஜ் பிரேயர் எல்லாம் போவாரு. அது கூட எல்லாம் நான் வந்து போவேன். அப்ப அவர் பிரேயர் பண்றது எல்லாம் பாப்பேன். ஒரு மாதிரியா மிரட்டுவாரு, ஒரு மாதிரியா வந்து அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி அப்ப கண்டிப்பா அந்த பேய் ஓட்டுறதுல அங்கதான் வந்து நான் பார்த்தேன். இவரு நிறைய அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இவரை பார்த்தாலும் பயம், அங்க பேய் பார்த்தாலும் என்ன வந்து நடுவுல வீடியோ எடுக்க விட்டுருவாரு. நான் என்ன பண்ண, எனக்கு எந்த டைம் கை வந்து ஆட ஆரம்பிச்சிருவோம் கொஞ்ச நேரத்துல. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆளுன்ட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று யாருன்னா ஒரு பையனை நடுவுல விட்டு நான் போய் சைடா நின்றுவேன். நான் ரொம்ப பயந்துட்டுலாம் நான் இருந்தேன். அதே டைம் வந்து அந்த டைம் கோவிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய வில்லேஜ்ல வந்து வெளில இருந்து வரவங்களும். பட் இருந்தாலும் இவரு என்ன பண்ணுவாருன்னா எப்படியாச்சும் ஒரு ஆளை பிடிச்சி பிரேயர் போயிடுவாரு. இதுல வேற அவர் போறது இல்லாம என்னையும் வேற கூப்பிட்டு போவாரு அந்த பணியிலையும். அது எனக்கு வந்து என்னன்னா ஒரு முக்கியமான வேலை, நம்ம வீடியோ எடுக்கணும், என்னென்ன பண்றாங்கன்ட்டு என்ன நோட் பண்ண சொன்னாரு. அங்க என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் நான் வந்து வீட்டுல வந்து சொல்லணும். இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, இந்த நேரத்துல இருந்துச்சு அப்படின்லாம் வந்து நான் சொல்லுவேன். அது மாதிரி நோட்ஸ் வந்து எழுத சொன்னாரு. நான் அந்த இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன், இன்னும் என்கிட்ட இருக்காது. நான் அந்த இதை வந்து காலைல எழுந்து என்ன பண்ண சொன்ன, இந்த மாதிரி ப்ரேயர் போறப்ப என்னையும் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாரு. நீயும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொடுத்த ஒரு இது. நீ வந்து காலைல எழுந்ததும் ப்ரேயர் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு நான் பார்த்தேன். இவர் என்ன பண்ணுவாரு, காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுவாரு. என்னுடைய ரூம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3:30க்கு போன் அந்த டைம் வந்து அங்கிட்டேன். 3:30க்கு அலாரம் வச்சுட்டு லைட்டை போட்டு மறுபடியும் படுத்துருவேன் நானு. அவர் காலைல வந்து ஒரு 5:30 தான், ஒரு 6 o'clock அந்த மாதிரி என் ரூமுக்கு வருவாரு. வர்றப்ப அந்த சத்தம் கேட்கும். தூங்கிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த சத்தம் கேட்டா நான் எழுந்துருவேன். அதனால நான் எழுந்து பைபிளை திறந்துட்டு அப்படியே உட்காந்துருவேன் நானு. என்ன அந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல அந்த டைம் கூட. அதுக்கப்புறம் ஒரு 1 year நல்லா போச்சு. அவங்க கோவிட் அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்க இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, ஃபாரின் போயிட்டாங்க. ஒரு 3 அடுக்கு பில்டிங்ல நான் மட்டும் தனியா இருந்தேன். மறுபடியும் எல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைச்சு, யோபோட வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சு கடைசியில வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிடுவாரு. அதே மாதிரி வந்து என் லைஃப்லயும் ஒரு சந்தோஷம் வந்தது, மறுபடியும் வந்து எல்லாம் போயிடுச்சு. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் தனியா இருந்துகிட்டு யாருக்கிட்டையும் பேசவும் முடியாம அந்த டைம் கொஞ்ச நாளா இங்கிலீஷ் கொஞ்சம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு, அவங்களும் வந்து கத்து கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இதுல இருந்தேன்ல ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். ஏன்னா தனியா இருக்கிறேன், யாருமே இல்ல, ஒரு இது கேரே இல்ல, ஒரு நல்ல ஒரு லவ் கிடைச்சது மறுபடியும் அது இதுவான மாதிரி போனதுனால எனக்கு மறுபடியும் ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து அவரு நல்லா நோட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாருன்னா என்னை எடுத்துன்னு போய் பைபிள் ஸ்டடியில வந்து சேர்த்து விட்டாரு. அவங்க வந்து ஆக்சுவலா அங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசணும். ஸ்டார்டிங்ல போறப்ப எனக்கு
அந்த இது இல்ல, கொஞ்சம் தடுமாறி பேசுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேற எந்த லாங்குவேஜும் பேசக்கூடாது, இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணும்ட்டாங்க. ஒரு ஸ்டார்டிங்ல வந்து இது கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணும், எதுவும் பேசக்கூடாது. நானும் தட்டு மாதிரி என்னென்னோ பேசுவேன். பட் ஆனா அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் பேசுறத. அந்த இதுல வந்து அங்கேயே வந்து பைபிள் சொல்லி அங்கதான் வந்து நான் ஆண்டவரை பத்தி நிறைய அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கதான் எனக்கு அதிகமா இன்னும் பசி எடுத்தது ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அங்கதான் எனக்கு அதிகமா பசி எடுத்தது. அந்த இடத்துல தான் ஹோலி ஸ்பிரிட்னா என்ன, ஃபர்கிவ்னஸ்னா என்ன, நம்ம என்னென்ன பண்ணா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க, அதெல்லாம் வந்து அங்கதான் கத்துக்கிட்டேன். இது நான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன். ஏன்னா இவர் பண்றத பார்த்தா எனக்கு பயம். எங்க போனாலும் அவர் பேசுறதே பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்னைக்கு அடி உள்ள போகுது அப்படின்னு தான் வந்து நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் வந்து அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம அடி வாங்கிதான் ஆகணும் ஆண்டவருக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அங்க வந்து நல்லா லேட் பண்ணாங்க. ப்ரேயர் வாக் வந்து வெளியில நம்ம போயிட்டு எப்படி பேசணும் மத்தவங்க கிட்ட, எப்படிலாம் வந்து மத்தவங்க கிட்ட நடந்துக்கணும், கோபம் வரக்கூடாது, அவங்க எது சொன்னாலும் நீ எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து அதுல வந்து நிறைய கருத்து. 6 months வந்து நான் அந்த பைபிள் ஸ்டடிஸ்ல நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்பயே வந்து கோவிட் அந்த டைம் எனக்கு கோவிட் அட்டாக் ஆயிடுச்சு. வெளியில எங்கேயும் அனுப்பல. ஒரு 2 months வந்து உள்ளேதான் இருந்தோம். ஏன்னா அந்த டைம் வந்து ஸ்டடிஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியல, உள்ளே வந்து ஸ்டடிஸ் போயிட்டு இருந்தது. 6 month கோர்ஸ் 3 month வந்து அவுட்ரீச் கூப்பிட்டு போவாங்க. அவுட்ரீச் கூப்பிட்டு போயிட்டு அங்க வந்து நீங்க என்னென்ன பண்ணணும், இப்ப ஒரு இவாஞ்சலிஸ்ட் வெளில போனா அவங்க என்ன பண்றாங்க, எப்படிலாம் அவங்க அந்த இடத்துல இருந்து சமாளிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரிதான் போறப்ப அங்க போயிட்டு நான் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மள ஹோலி ஸ்பிரிட் எப்படி லீட் பண்ணணுங்கிற அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி ஹீலிங் மினிஸ்டர் எப்படி பண்றாங்கிறதும் அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 6 month அது சீக்கிரமா போயிடுச்சு. நாள் வந்து ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சு. அந்த டைம்ல நான் அதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அந்த டைம். முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவலா என்னுடைய பிளான் அப்ப என்ன இருந்ததுன்னா மறுபடியும் பெங்களூர் தான் அனுப்பிச்சு விடுவாங்க, அனுப்பிச்சு விடுவாங்க. நம்ம அங்க போயிட்டு நாளடா சொன்னாங்கல்ல உங்களுக்கு, நம்ம அங்க போயிட்டு மறுபடியும் நம்மளுடைய இது ஆரம்பிச்சிடலாம் தான். எனக்கு அங்க சுத்தது ரொம்ப பிடிக்கும், அப்படி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து டேட் இப்ப வந்து நான் ஒரு நெல்சன் சொன்னல, அவங்க வந்து ஃபாரினர்ஸ். ஆக்சுவலா அவங்க என்கிட்ட ஒண்ணு கேட்டாங்க, நீ வந்து என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த டைம் வந்து என்ன சொன்னேன்னா, உடனே வந்து என்ன சொன்னேன், எனக்கு வந்து பேரண்ட்ஸ் யாரும் இல்ல, நான் அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் உனக்கு அப்பா மாதிரி இவங்க உனக்கு அம்மா மாதிரி, டேட் மாமே வந்து எப்பவுமே நீ கூப்பிடலாம். நான் அவங்களுக்கு தத்த எடுக்கல, ஏன்னா அந்த டைம் 18 ஆயிடுச்சு, தத்த எடுக்க முடியல. அவங்களும் வந்து அவங்க கண்ட்ரில ட்ரை பண்ணாங்க, எடுக்கல. அந்த நம்ம இதுலயும் ட்ரை பண்ணாங்க, முடியல. பட் இருந்து அவங்க வந்து என் அப்பா அம்மாவனே கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல ஒரு அன்பு கிடைச்சா, ரொம்ப என்கரேஜ் ஆன, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு வந்து என்ன பண்றேன்னே தெரியாம பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு. அந்த சந்தோஷத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் அவர் வந்து இப்ப நான் அப்பான்னு தான் கூப்பிடுறேன். அந்த மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அவங்க வந்து ஃபாரினர்ஸ். அவரு தான் வந்து நிறைய இடத்துல என்ன இன்வால்வ் பண்ணி விட்டாரு. அது மாதிரி வந்து பைபிள் ஸ்டடி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னாரு, உனக்கு வேணுங்கிறத நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு ஆண்டவர் எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு உனக்கு நீ ஆண்டவர் கூட இருக்கணும்னா நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் வந்து அந்த டைம் ஏன்னா நிறைய கத்துக்கிட்டேன்ல, ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு நிறைய கத்துக்கிட்டேன். நானும் ப்ரேயர் பண்ணேன். ஒரு நாள் வந்து பாஸ்டிங் எடுத்து நான் ப்ரேயர் பண்ணேன். பாஸ்டிங் எடுத்து ப்ரேயர் பண்ணி எனக்கு அப்பயும் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. பட் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கணும், நீங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒண்ணு மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரிதான் வந்து எனக்கு ஒரு 2 daysக்கு கழிச்சு அவரே டேரே கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி வந்து என்னோட ஃப்ரெண்டு வீடு எங்க சென்னையில தான் என்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு, நீ அங்க போ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் ஜூன்ல வந்து
ஒரு 2 year பேக். ஓகே. 2020ல 20யா 22 23 2020ல வந்து ஜூன்ல நான் வந்தேன்னா வந்து சேனல் 360 இங்க வந்தீங்களா? இங்க வந்த நான் ப்ரேயர் பண்ணது என்னன்னா, அதுவரை நான் என்ன நடந்தாலும் வந்து நான் உங்க கூட இருக்கணும், நான் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக கூடாது அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். அதே மாதிரி வந்து இங்க கூட சேர்த்து விட்டுருக்கேன். நம்ம இங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தமான ஒரு இடம், வேற எங்கேயும் போய் நம்ம கெட்டு போக முடியாதுல்ல. அதை விடல ஆண்டவர் பாருங்க உங்களை எடுத்துன்னு வந்து ஒரு நல்ல இடத்துல வாலிப வயசுல கொண்டு வந்து பாருங்க வந்து சேர்த்து விட்டேன். வந்தப்ப எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். பிரேயர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்வால்வ் ஆனேன். நானே வந்து அந்த முடிச்சுக்கு அப்புறம் ஒரு ஃபயர் இருக்கும் அந்த டைம். அப்ப நான் என்ன பண்ணேன், நிறைய இடத்துல வந்து நானே வந்து பேசுவேன். நானே பேசி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து கலந்துக்க முடியுமா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் கால் பண்ணி நான் கேட்டிருக்கேன். ஒரு யூத் மினிஸ்டர் மாதிரி நான் பண்ணேன். என் கூட பைபிள் ஸ்டடி பண்ணவங்க எல்லாம் வந்து காலையில வருவாங்க. காலையில வந்து நாங்க எல்லாரும் ஒன்னா வந்து எல்லாத்தையும் ப்ரேயர் பண்றது எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அந்த பைபிள் ஸ்டடி முடிச்சது எல்லாரும் ஒரு ஃபயர்ல இருக்கும்ல, அப்ப வந்து எல்லாமே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அந்த கண்டினியூஸா ப்ரேயர் பண்றது காலேஜ்ல, அதான் இன்டிமசி வித் காட்னு சொல்லுவாங்க. காலையில கர்த்தரோட இருக்கிற மாதிரி அது வந்து நாங்க கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணோம். கண்டினியூஸா நாங்க ஜெபம் பண்ணோம். பைபிள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவுட்ரீச் மாதிரி நாங்களே போயிட்டு வெளியில போயிட்டு ஒரு சில மக்களை பார்த்து மீட் பண்ணி அவங்களுக்கு அதுல நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அதை அதிகமா பண்ணேன் சேனல். ஏன்னா இவங்க டெய்லியும் ப்ரேயர் பண்றாங்க, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு லைவ் ஷோ போயிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு என்கரேஜ் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க நைட்டு வந்து வெள்ளிக்கிழமைனா நைட் ப்ரேயர் வந்து நடக்கும். அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க சேனல்ல இருக்க மாட்டேன், நான் தனியா வந்து ப்ரேயருக்கு வெளியில வந்து போவேன். ஒரு சில டைம் நான் அப்படி எல்லாம் போயிட்டு நிறைய வந்து நான் இந்த இடத்துல வந்து கத்துக்கிட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். நிறைய பேர் வந்து என்னுடைய உலகம் வந்து பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கணும் தான். ஏன்னா அவங்க அந்த டைம் வந்து ஃபாரின் போயிட்டாங்களா அவங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு ஒரு தனிமையா இருக்கணும் தான் என்னுடைய எண்ணமே இருந்துச்சு. எது வந்தாலும் நான் தனியா இருக்கணும் அப்படின்னு இதுக்குள்ள பைபிள் ஸ்டடி பண்ணப்பயும் வந்து நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நாள் வந்து நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அன்பை காட்டி எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து. அதான் நினைச்சு பார்க்க ரத்த கண்ணீர் தான் வருது நிஜமா எனக்கு. அதாவது நான் பட்ட கஷ்டம் தான் ரொம்ப பெருசு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பையனா நீங்க வந்து அனாதை ஆசிரமத்துல இருந்து எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து என்னன்னா, வந்துட்டோம் பட் ஆனா இதுக்கப்புறம் நம்ம தனிமையா இருக்கணும், நானு ஆண்டவர் 2 பேர் மட்டும் அப்படின்ட்டு நானு பிளான் போட்டு என்ன நான் இங்க வந்து கூட பாத்தீங்கன்னா நானு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான், ஆண்டவரும் நானும். அதான் எனக்கு பிடிக்கும். நான் வந்து இங்க தனியா தான் இருந்தேன். அந்த மாதிரி வந்து அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையும் நான் மிங்கிளாக உள்ள இங்க அவ்வளவு சீக்கிரம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க என்கிட்ட. பட் இருந்தாலும் நானும் ப்ரேயர் அப்படி போயிடலாம் இருந்தா நான் பாட்டு தனியா போயிடலாம் இருந்தேன். பட் ஆனா அதுக்கும் மேல ஒரு இது இருக்கு, அதுக்கும் மேல ஒரு லைஃப் இருக்கு. நான் இங்க வர்றவங்க ஒருத்தருக்கு நான் வந்து அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பேச மாட்டேன். இப்ப வந்து நல்லா பேச, இப்ப எப்படா வாய மூடுவான்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்தாச்சு. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் என்னதான் பிரிச்சல் விட்டு நான் தாண்டி போனாலும் பட் இங்க நடக்கிற ப்ரேயர்ஸ் அது இங்க நடக்கிற ஒவ்வொரு நிமிஷம் எல்லா டைமும் வந்து நம்ம என்கரேஜ் பண்றது, நானும் வந்து நிறைய இதுல இன்வால்வ் ஆகணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையான ஃபீலிங்கோட நம்ம வொர்க் பண்ணீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லவ் கிடைச்சது எனக்கு. ஒரு இன்னும் ஒரு ஆக்சுவலா எந்த ஒரு தமிழ் ஃபேமிலி கூட நான் ஸ்டே பண்ணது கிடையாது. இங்க ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து கிடைச்சது. அது ஃபேமிலி பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஃபேமிலி எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நான் இங்க புரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இன்னொரு பிளெஸிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு யூகேக்கு வந்து பைபிள் ஸ்டடி பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது. அது வந்து நான் நைட்டு உட்காருவேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6:30க்கு தான். ஆமா ஆன்லைன்ல 12 ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அங்க டைம் வந்து இதுல 5 மணிக்கு முடியும், சில டைம் 6 மணிக்கு முடியும், சில டைம் 4 மணிக்கு முடியும். பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு எங்க இருக்க சொல்லும்போது நான் ப்ரேயர் பண்ணி அண்ட் இன்னும் ஆண்டவர் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் ப்ரேயர் பண்ணி
யூகேல ஆன்லைன் கோர்ஸ் பண்ணேன் நான். அது முடிச்சுட்டு அது ஒரு பிளஸிங். அண்ட் தென் இங்க இருந்துகிட்டே வந்து நான் ஒரு ஆந்திரா மினிஸ்ட்ரி போயிருந்தேன். 2 times போயிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல, என்னுடைய சாட்சியை கேட்டு இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நானு இங்க இருந்துகிட்டே நிறைய இடத்துல அந்த ஆந்திரா பீப்புள் கூட வந்து நானு பேசிட்டு இருக்கேன். இன்னும் அவங்க கான்டாக்ட்ல இருக்காங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு சில டைம் அவங்களோட விஷயஸ் யாருன்னா இருந்துச்சுன்னா என்ன கால் பண்ணுவாங்க. என்ன கால் பண்ணி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அது பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்ப ரீசெண்டா கூட நான் ஆந்திரா போயிட்டு வந்திருக்கேன். அந்த இது வந்து நல்லா மினிஸ்ட்ரி போயிட்டு இருந்தது. ஹீலிங் மினிஸ்ட்ரி எல்லாம் எதை பார்த்து நான் பயந்தனும் அதை பார்த்தே என் ஆண்டவர் இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு மொத்தத்தையும். வீடியோ எடுக்கிறதுக்கு பயப்படுவேன், இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுவேன். அப்புறம் தான் தெரியுது இல்ல நீ இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன அதுக்குள்ள வந்து தள்ளி விட்டாரு. இப்ப வந்து நிறைய ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் இப்போ நீங்க இப்போ அடுத்த ஸ்டெப் எங்க என்ன பண்ண போறீங்க இப்போ ஃபர்தர்? ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. என்னன்னா நான் ஃபியூச்சர்ல வந்து டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஃபேமிலி வந்தா கூட நான் கிட்ஸ் வந்து நான் அடாப்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. யாருமே இல்லாத ஒரு 2 kids நான் அடாப்ட் பண்ண ஆசை. பட் என்னுடைய ஃபுல் நோக்கம் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வந்து வைக்கணும். அதுதான் வந்து என்னுடைய குறிக்கோள். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நான் சில இன்னும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் நடத்துவார். அவர் சித்தம் கண்டிப்பா அவர் சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. இந்த இடத்துல வந்து கூட எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. ஆண்டவர் நிறைய இது குறிச்சு என்கிட்ட பேசியிருக்காரு. நான் அதை வந்து அவங்க கிட்ட கேட்பேன். நானு இந்த மாதிரி உனக்கு எதுனா நடந்திருக்கா அது வந்து அப்படியே ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியம். அது நமக்கு ஆண்டவர் ஏதோ வெளிப்படுத்துறாரு. நான் என்ன பண்ணுவேன் அவங்க கிட்ட சொன்ன உடனே ஆமான்னு நான் அதுக்காக இது பண்ணுங்க. அது நீங்க இதெல்லாம் இன்னும் நான் ஏன் இப்படி நான் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அதுல ஒரு 3 விஷயம் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். எது நம்ம சேனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா நான் சப்போஸ் அப்படியே நான் பின்னாடி பெங்களூர் போயிருந்தானோ எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டே எதுனா இதுக்குள்ள ரொம்ப டீப்பா இருந்திருக்க மாட்டேன். ஆனா நான் இங்க இருக்க சொல்லும் போது இன்னும் அதிகமா வந்து ரொம்ப பசியில நான் ஏங்கிட்டு இருக்கேன். சரிங்க தம்பி, இவ்வளவு நேரம் வந்து நீங்க ஆண்டவர் எப்படி ஏத்திட்டது பெரிய விஷயம். அவருக்குள்ள தனியா இருக்குன்னு நினைச்சீங்களா, அது இன்னும் பெரிய விஷயம். அது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் உங்களுக்காக டெய்லி ப்ரே பண்ணிக்கணும், நீங்க எனக்கு டெய்லி ப்ரே பண்ணிக்கணும். சோ அது நம்மளோட கடமை அது. ஓகே, அதனால நம்ம தாழ்மையா இருந்து ஆண்டவருக்குள்ள தாழ்மையா இருந்து ஆண்டவர் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். இந்த தீர்க்கதரிசியா உங்களை மாத்த, எனக்கு அதான் வாயில வருது, தீர்க்கதரிசியா மாத்த வரவங்களை அதை வந்து வெளிப்படுத்துற வரும் பாருங்க உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கு. நீங்க ரயில்வே அந்த இதுல ஊழியெல்லாம் பண்ணுங்க, ஆண்டவர் சொல்றாரு இது மூலியமா. சோ அது பண்ணுங்க, ஏன்னா நீங்க அங்க இருந்திருக்கீங்க, அது சாட்சி. அப்போ நீங்க ட்ரெயின் அந்த மாதிரி ஊழியங்களை நிறைய பண்ணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. எல்லா விஷயத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல தொடைய கொடுக்கட்டும். ஓகே, நீங்க அடாப்ட் பண்ணுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நீங்க தான்ப்பா எனக்கு, உங்களை தவிர யாரும் இல்ல, அப்படிதான் நான் வாழ்றேன். என்னுடைய லைஃப்ல ஃபுல்லா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனாலதான் எப்படி நான் எந்த சர்ச்சுக்கு வந்து வெளில நின்று பிச்சை சர்ச்சுக்கு உள்ள நின்று நான் பேசிருக்கேன். அதுதான் வேணும் சாட்சி. அதே சர்ச்சுக்குள்ள கண்டிப்பா கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உயர்த்துகிற தெய்வம் உயர்த்துவார் உங்களை இன்னும். அதான் இன்னும் வந்து நீங்க ஒப்பு கொடுங்க, எல்லாவற்றையும் நீங்க தான்ப்பா நடத்தணும். அவர் போதகர், தகப்பன், எல்லாமே நமக்கு அவர் தான். சோ அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் ஏற்ற விதமாக ஆசீர்வாதம் நடத்துவார். உங்க ஃபியூச்சர் பிளான் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுங்க. சரிங்களா? சரிங்க தம்பி, இவ்வளவு நீங்க வந்து பேசுறதுக்கு நன்றி. என்ன ஆண்டவர், அதுக்கு நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நேயர்களே, எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் தம்பி சொன்ன சாட்சியை கேள்விப்பட்டீங்க, பாத்தீங்க. எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி இல்ல? என்ன எப்படி தூக்கி எடுத்தாரு, அதே மாதிரி இந்த மகனை ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்திருக்காரு. அப்பா, அது ஒவ்வொரு கேட்கும் போது இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இப்போ உலகத்துல வந்து மதிக்கிறதுக்கு ஜனங்க இல்ல, நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு யாருன்னா இயேசு மட்டும் தான் மதிப்பார், உயர்த்தி வாழ வைப்பார். உயர்ந்த இடத்துல எங்க போய் வெக்கப்பட்டு நிக்காதபடிக்கு நம்மளை வாழ வச்சுட்டு இருப்பார். இது வரைக்கும் என்னையும் அப்படிதான் வாழ வச்சுட்டு இருக்கார், உங்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கார், தம்பியும் வாழ வைக்க போறார், வாழ வச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ தம்பியின் சாட்சி கேட்டு எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. சேனலுக்கு நீங்க லெட்டர் போடுங்க. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய சாட்சிகள் வர வீக்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.
சேனல் 316 நேயர்களே, சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியால் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்படியால் கேட்டுக்கொள்கிறோம். சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது தினம் தினம் ஒளிபரப்பாகும் நேரலை நிகழ்ச்சிகள், தெய்வ செய்திகள், பாடல்கள் மற்றும் சிறப்பு கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை தினம் தினம் கண்டு மகிழ உடனடியாக சேனல் 316 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.